சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற இந்த தமிழ் நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். எழுப்புவதை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலையும் அதை குறித்த வெளிப்பாடுகளையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பூமிக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இது ஆண்டவரே கடந்த 10 வாரங்களாக இந்த நிகழ்ச்சியை மகிமையோடு கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து இந்த 11வது வாரத்திலும் கூட கர்த்தர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஆவியானவர் பேசுவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சி என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற இந்த தமிழ் நிகழ்ச்சி ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் புலிவேந்தலா என்ற பட்டணத்தில் அருகிலே பாலூர் என்ற கிராமத்திலிருந்து, ஒரு சிறிய கிராமம், கர்த்தரை அறியாத கிராமம், மிகவும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சகரியா 6:13 படி அவரே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக பரலோகத்திலே மறைக்கப்பட்டிருந்த அநேக ரகசியங்களை இந்த கிராமத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து பரலோக அனுபவத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்த வெளிப்படுத்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இந்த சிறிய கிராமத்திலே அந்த பலமுள்ள வேறொரு தூதன் வெளிப்படுத்தல் 10 முதல் 2 வருஷத்தை பார்க்கிறது போல ஒரு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் கையிலே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அந்த சிறு புஸ்தகத்தை இந்த கிராமத்திலே கர்த்தரே எழுதி இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை, வேதத்துள்ள ரகசியங்களை, அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த சுவிசேஷம் வரை என்னென்ன விசேஷமான காரியங்கள் இருக்கிறதோ, ஆதியிலிருந்து இதுவரை தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டு வந்தது, அதை எப்படியெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார், அவரை எப்படி பூமிக்கு இறங்கி வந்து ஊழியம் செய்தார், எப்படி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே மனிதர்களை கொண்டு ஸ்தாபித்தார் என்பதையும், அதற்காக அவர் தெரிந்து கொண்ட பரிசுத்த வான்களை குறித்தும் அநேக ரகசியங்களை இந்த சிறிய புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்காக இந்த புஸ்தகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார், வெளியிட போகிறார். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தரை செய்ய போகிறார். அதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சிறிய கிராமத்தில் கூட கர்த்தர் வாலிபர்களை கொண்டு அந்த பரிசுத்த புஸ்தகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை இந்த சபையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் வெளிப்படுத்தின ரகசியங்களை, வேத வசனத்துள்ள ரகசியங்களை, வெளிப்பாடுகளை இந்த என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பூமிக்கு கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த 11ஆம் வாரத்திலும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடல் பாடி ஒரு இந்த ஆராதனை நாம் துவங்குவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்று பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவை. Thank you, Holy Spirit. Oh, Riba Shandala Kama. Glory to them. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற எம்மை நடத்தும்.
ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். தேங்க்யூ. ஒரு சிறிய கிராமம், கர்த்தரை அறியாத இந்த கிராமத்தில் ஒருவர் கூட இயேசுவை அறிந்தவர் கிடையாது. மிகவும் முரட்டு ஆட்டமுள்ள ஜனங்கள் வசிக்கிற இந்த கிராமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா 65:1-2 முரட்டு ஆட்டமுள்ள ஜனங்கள் இதனை நாளெல்லாம் என் கரத்தை நீட்டிருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தது போலவே இந்த கிராமத்தில் அவர் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். முரட்டாட்ட ஜனங்கள் மத்தியில் ஒவ்வொருவரையும் தம்முடைய சீஷர்களாக தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு ஊழியத்தை அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லமாய் ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். கர்த்தாதி கர்த்தரும் நீரே, ராஜாதி ராஜனும் நீரே, கர்த்தாதி கர்த்தரும் நீரே, ராஜாதி ராஜனும் நீரே, அக்கினியை போட வந்திரே, பற்றி எரிய கிருபை செய்யுமே, அக்கினியை போட வந்திரே, பற்றி எரிய கிருபை செய்யுமே. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவ பேரை எம்மை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருதரிசன நிகழ்ச்சிக்காக நமது அருமையான சகோதரர் மோசஸ் ராஜேஷ் அவர்கள் வந்து ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல காலைகளை நன்றி உண்மை துதிக்கிறோம் ராஜா. இஸ்ராஜா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல நாளிலும் கூட தகப்பனே, சீயோன் ஜீவன சபையில் என் தேவன் சொல்வதே சொல்லுகின்ற நிகழ்ச்சியை நானே நீ ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, காசு மூலமாக இருந்து அநேக அன்புகளை வெளிப்பாடுகளை வெளிப்பட்டு செபிக்கிறோம். நிகழ்ச்சி கடைசி கால இழப்பு குறித்து அநேக ரகசியங்களை பரிசுத்தவனை போதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாளுக்கு நீரே என்று போதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நாம் தியானித்த சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு முன்னே செல்வோம். சென்ற வாரத்திலோட கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதல் தீர்க்க தரிசன நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினார். 10ஆம் வாரத்திலே கர்த்தர் மிகவும் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தினார். இதை பார்க்கிற அனைவருக்கும் நன்றாக தெரியும். உலகத்தில் வெளிப்படுத்த
வெளிப்படுத்தப்படாத அநேக ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்தினார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த தேவனுடைய தூதர்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய தூதர்கள் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் நம்மை போல சாதாரண பாடுள்ள மனுஷர்கள் என்றும் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோவான் சாணனை குறித்து இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பேர் யோவான் என்று பார்த்தோம். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் பூமிக்கு வந்து நம்மை போல பாடுள்ள மனிதர்களாய் பூமியில பிறந்து பாவ உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமையாக ஸ்தாபித்தார்கள். இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், எலியா எப்படி பூமிக்கு இறங்கி வந்தான் என்பதை குறித்தும் எலியாவின் ஆவியும் எலியாவின் பலத்தையும் உடையவனாய் இந்த யோவான் ஸ்நானன் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக எனக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தினான் என்றும், மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே எலியா பூமிக்கு வந்து ஊழியம் செய்தது உண்மைதான். அந்த எலியா வேறு யாருமல்ல, அவன் யோவான் ஸ்நானகன் என்ற பெயரிலே பூமியிலே மறுஜென்மம் பெற்று என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக எனக்கு முன்பாக கடந்து வந்தான் என்று ஆண்டவர் வெளிப்படையாகவே பேசினதை பார்த்தோம். இந்த பூமியிலே மறுஜென்மம் என்ற ஒரு காரியம் வேதத்திலே அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம், அதாவது ஆதாம் பாவத்திலே விழுந்தது முதல் கர்த்தர் மறுஜென்ம முழுக்கினாலே இந்த பூமியை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து நாம் ஒரு வசனம் வாசிப்போம். தீத்து நிருபத்திலே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவர் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று நம்பிக்கை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இங்கு இந்த தீத்து நிருபத்தை எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் எழுதுகிற இந்த காரியம் என்னவென்றால், நாம் செய்த நீதியின் கிரிகளின்படி அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனான். ஆனால் கர்த்தர் பூமியில பிறந்த ஒவ்வொருவரையும் ஒரு மறுஜென்ம முழுக்கிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆதாம் பாவம் செய்த போது அவனை கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், தேவ மகிமையில் இருந்த ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி மண்ணாயிருக்கிறாய் என்று ஆதாமை குறித்து கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இனி மண்ணாயிருக்கிறாய் என்று அவனுக்கு பெயரிட்டார். தேவ மகிமையில இருந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாக போனதுனாலே, கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவம் ஆதாமை ஒரு மறுஜென்மத்துக்குள்ளாக கொண்டு போய்விட்டது. அதாவது தாழ்ந்து போய்விட்டான், மண்ணாக மாறிவிட்டான். மகிமையில் இருந்தவன், அதை தான் நாம் பார்க்கிறோம். ரோமர் 3 பார்க்கிறோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ரோமர் புத்தகத்தில் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து, ஆதாம் முதல் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய்விட்டார். ஆனால் கர்த்தர் இந்த பூமியை மறுபடியும் தேவ மகிமைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் ஆதாம் இழந்த நிலைமை, ஆதி நிலைமை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆண்டவர் ஆரம்பித்த அந்த ஆதாமுக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரோ, ஆதாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு ரகசியம். ஆதாமை தெரிந்து கொண்டு என்ன தெரிந்து கொண்டார் என்றால், ஆதாமை பூமியில் ஒரு தேவனுடைய தூதனாக வைத்தார். ஹல்லேலூயா. அம்பாசிடராக தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவனுடைய ரூபமாய் இருந்தான். தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆதாம் மூலமாக செய்யும்படியாக, அவனோடு உலாவும்படியாக, எப்போதும் அவனோடு சஞ்சரிக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். அந்த ஆதாமோடு கர்த்தர் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் உலாவினார் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆதாம் இழந்த தேவ மகிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்தார்.
ஆதாமுடைய அந்த தெய்வ மகிமை இழந்து போனார். அதை மறுபடியும் கொடுக்க வேண்டும். ஆதாம் ஒரு மறுஜென்மத்தில் எழுந்து போய்விட்டான். தேவனுடைய மகிமையிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து விட்டான். மண்ணாக மாறிவிட்டான். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே என்று பவுல் சொல்லுகிறார். நாம் மண்ணானவர்களாய் மாறிவிட்டோம். இப்போது ஆண்டவருடைய கடைசி கால சித்தம் என்ன, கடைசி கால எழுப்புதல் என்ன, அதன் வெளிப்பாடுதான் என்ன என்று பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த சபையில இந்த பரிசுத்த புஸ்தகத்தின் மூலமாக மண்ணானவனை மறுபடியும் மகிமைக்கு கொண்டு போக போகிறேன் என்று சொன்னார். மகிமை கர்த்தருக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. மண்ணானவனை என்ன பண்ண போகிறாராம்? மகிமையில கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இதைதான் கர்த்தர் செய்து காண்பித்தார். இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் மாதமாக வந்தபோது அவர் செய்த காரியம் என்ன நாம் பார்க்கிறோம். இரண்டாம் மாதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது பூமியிலே அவர் ஒரு புதிய காரியத்தை நிறைவேற்றினார். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கு பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5 வசனம் வாசிக்கும் போது மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு பேதுரு 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லுகிறார். எப்போது சொன்னார் என்று பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல மறுரூபமாகியது. அவர் மறுரூபமானார். இந்த பூமியிலே அவருடைய மறு ஜென்மத்தை காண்பித்தார். அவருடைய பழைய ஜென்மத்தை காண்பித்து எப்படிப்பட்ட தேவன் அவர் என்பதை அவர்கள் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ரூபத்தை கண்டார்கள். அவர் பூமியில இறங்கி வந்து தம்மை தாமே தாழ்த்தி மனித சாயலாய் மாறினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனால் அவருடைய உண்மையான சாயலை அங்கு வெளிப்படுத்தினார். அவர் மறுரூப மலையிலே மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு பார்க்கும்போது அவர்கள் எலியாவையும் பார்க்கிறார்கள், மோசையும் பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து வருகிற வழியிலே சீசர்கள் கேட்கும் போது அங்கு சொல்லுகிறார். அங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தரிசனத்தை நீங்கள் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். இது ஏன்னா இது ஒரு மறுரூபத்தின் அனுபவம், மறுஜென்மத்தின் அனுபவம். இது யாருக்கு இப்ப சொல்ல வேணாம் என்று சொல்லி அங்கு நடக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அப்போது 10ஆம் வசனம், அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாடு சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அங்கு எலியாவை பார்த்துவிட்டு இவர்கள் எலியாவை கேட்கிறார், எலியா வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஆண்டவரே, முதலாவது எலியா வராமல் எப்படி தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று அவர்கள் கேட்கும் போது இயேசு சொல்லுகிற காரியம் அங்கு பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில், எலியா முந்தி வந்து எல்லாரையும் சீர்படுத்துவது, எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். எலியா வந்தாயிற்று. எலியா எப்படி வந்தார் என்று பார்க்கும்போது அங்கு சொல்லுகிறார், எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் அவனை இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். கர்த்தர் இங்கு அவர் 13ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்போது அறிந்து கொண்டார். யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் வெளிப்படையாக பேசினார். எலியாதான் யோவான் ஸ்நானன். அவன் எலியாவின் ஆவியும் பலத்தையும் உடையவனாய் பூமிக்கு வந்தான். தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பூமியிலே செய்யப்பட்டது. தேவனுடைய தூதர்கள் ஊழியம் சத்தியம். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது வெளிப்படையாக பேசப்படாவிட்டாலும் இது பைபிளில் இருக்கிற பெரிய ரகசியம். இது
தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஆதாமை தெரிந்து கொண்டார். ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால பூமி பாவத்தை ரூபமாய் மாறிவிட்டது. பாவத்துக்கு அடிமையாகி போனார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் இந்த பூமியிலே வாலிபர்களை தெரிந்து கொண்டார். மத்திய சுவிசேஷம் 19 வாசிக்கிறது போல ஸ்திரீகளை தொடாதவர்கள், இவர்கள் திருமணமாகாதவர்கள், வரம் பெற்றவர்கள், அன்னகர்கள், இவர்களை கர்த்தர் தூதர்களாக தெரிந்து கொண்டார். பூமியிலே வந்து பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களை பூமியிலே ஊழியக்காரர்களாய் தெரிந்து கொண்டு பரிசுத்தவான்களாய் நடத்தி அவர்கள் ஸ்ரீலாலை கரைபடாமல் கற்புள்ளவர்களாய் காத்து கொண்டு வெளிப்படுத்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போல ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் செல்கிறது இவர்களே என்று எழுதியிருக்கிறதுபடி ஸ்ரீலாலை கரைபடாதவர்கள் கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவரோடு செல்கிறவர்கள் இவர்களே என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி இவர்கள் இவருடைய தூதர்களாய் பூமிக்கு இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா. மறுஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்தார்கள். இந்த மறுஜென்மம் முழுக்கினாலே என்று நாம் வாசித்தோம். கர்த்தர் மறுஜென்மம் முழுக்கினாலே பூமியில் உள்ள மனுஷனுக்கு ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கவில்லை, பரலோகத்திலிருந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பரலோக தூதர்களை அனுப்பினார். ஏனெனில் ஒரு முக்கியமான காரியம் கர்த்தர் சொன்னார். என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில இந்த 4 வருடங்களாக இந்த பரிசுத்த புஸ்தகத்தின் ஊழியத்தை குறித்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரரும் எனக்கு வேதத்தை குறித்த அறிவு கிடையாது, ஒரு சிறு வியாபாரம் செய்து கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டது எங்களுக்கு கர்த்தர் 2019ஆம் ஆண்டிலே நவம்பர் மாதம் சென்னையில எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இருக்கும்போது அடியானுக்கு கொடுத்த வெளிப்பாடு தரிசனம் பரலோகத்துக்கு அழைத்து சென்று கடைசி காலத்திலே நடக்க போகிற பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதிலே பரலோகத்திலே பூமி முழுவதும் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லப்படுகிறது. அதை குறித்து அப்போது எனக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பூமியிலே மறுபடியும் நாங்கள் ஊழியத்தை நாங்கள் அந்த பரலோக அனுபவத்தை முடித்து பூமிக்கு நாங்கள் என்னுடைய ஊழியத்தை நான் தொடங்கி கொண்டு நடத்தி கொண்டிருந்த போது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் போது 2020ஆம் ஆண்டிலே பயங்கரமான COVID-19 மூலமாக லாக்டவுன் வந்தது. பின்பாக 6ஆம் மாதத்தில் இந்த பாலூர் என்ற கிராமத்து கர்த்தர்களை நடத்தினார். இங்கு நடத்தின பின்பு இந்த தரிசனத்தை குறித்து வாலிப பிள்ளைகள் மூலமாக பேச ஆரம்பித்தார். யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருந்த என்னுடைய அனுபவத்தை கர்த்தர் இங்கு வாலிபர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த அனுபவத்தில் என்னென்ன பரலோகத்தை காண்பித்தாரோ அதையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை தான் பரலோகத்தை உங்களுக்கு காண்பித்தார் என்று வாலிபர்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். அதனுடைய நிறைவேறுதலை நிறைவேற்றும்படியாக இந்த 4 வருடங்களாக ஆண்டவரே பூமியிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானவராக சகரியா 6:13 படி ஊழியம் செய்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனம் போட்டு இங்கு அமர்ந்து அதன் ரகசியங்களை வாலிபர்கள் மூலமாக வெளிப்படுத்தி வேத சத்தியங்களை வெளிப்படுத்தி வேத ரகசியங்களை வேத எழுத்துக்கள் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொன்றாக இந்த பூமிக்கு போய் இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக முக்கியமான ரகசியம் என்னவெனில் ஆதாம் ஏவாள் எதை இழந்து போனார்களோ அந்த மகிமையை மறுபடியும் பரலோகத்துக்கு அழைத்து சென்று தேவன் கொடுக்க போவதில்லை, இந்த பூமியிலேயே மனுஷருக்கு கொடுக்க போகிறார். இதுதான் கடைசி கால எழுப்புதலின் ரகசியம். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆதாம் ஏவாள் பூமியில தான் பாவம் செய்தார். பூமியில பாவம் செய்ததுனால தேவ மகிமை அற்று போய் மண்ணானவர்களாய் மாறினார்கள். இந்த பாவம் செய்த மனிதர்களை மறுபடியும் மறுஜென்மம் முழுக்கினாலே மறுபடியும் இவர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து அவர்களை தேவனுடைய தூதர்களாய் மாற்றி ஆதாம் எப்படி தேவனுடைய தூதனாய் பூமிக்கு வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருந்ததோ, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அழைப்பாய் இருந்ததோ, அந்த அழைப்பை இந்த கடைசி கால தம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பரலோகத்திலே கர்த்தர் மறைத்து வைத்திருந்த அந்த பலமுள்ள வேறு தூதருடைய ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள், தூதர்களை குறித்த ரகசியங்களை இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தி அந்த தூதர்களுக்கு எப்படி அபிஷேகம் கொடுத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். பூமியில பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து எலியாவை போல எலியா எப்படி மறுஜென்மம் பெற்றான்? எலியா யார்? எலியா அக்னி ஊழியக்காரன், ஸ்ரீலால் கரைப்படாதவன், கர்த்தர் எங்கு சென்றாலும் அங்கு அவருக்கு முன்பாக சென்றவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக உண்மையாய் ஊழியம் செய்தவன். அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த எலியா மறுபடியும் மறுஜென்மம் பெற்று பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ணி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்.
நான் சிறுக நீர் பெருக வேண்டும் என்று இயேசுவை மகிமைப்படுத்தினார். நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நான் மனம் திரும்புவதற்கு என்று ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் பின்பாக வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். என்று யோவான் ஸ்நானகன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் தேவனால் அனுப்பப்பட்ட பரலோக தேவனுடைய தூதன், இவன் மறுஜென்மம் பெற்றவன், இவன் எலியா, இவன் தான் எலியா. எலியாவின் மறுஜென்மமாக யோவான் ஸ்நானன் பூமிக்கு வந்தான். எலியாவாகவே வர முடியாது, ஏனெனில் ஒரே தரம் பிறப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மறிக்க வேண்டும், ஒரே தரம் பிறக்க வேண்டும், ஒரே தரம் மறிக்க வேண்டும். ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எலியாவின் காலம் முடிந்து விட்டது, மறுபடியும் எலியாவாக வர முடியாது என்பதனாலே எலியாவின் ஆவியும் எலியாவின் பலத்தையும் உடையவனாக யோவான் ஸ்நானன் பூமிக்கு, எலியாவுடைய ஆவிக்குரிய சரீரமாக பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானனாக வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னார், சாதாரண ஒரு மனுஷனுடைய கையில நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, பரலோகத்துக்கு வந்த என்னுடைய வாலிபன் எலியாவின் மூலமாக தான் நான் ஞானஸ்தானம் பெற்றேன் என்று ஆண்டவரின் சபையில் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தானத்தை இந்த பூமியிலே நான் யோவான் ஸ்நானம் மூலமாக தான் துவக்கினேன். மனம் திரும்புவதற்கென்று ஞானஸ்தானம் பூமி முழுவதும் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான நமக்கு அபிஷேகம் என்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் யோவான் ஸ்நானன் மூலமாக துவக்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனெனில் யோவான் ஸ்நானன் யார்? அவன் எலியா, எலியாவின் மறுஜென்மம். அவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய தூதன். இந்த தூதர்களோடு நான் சகவாசம் செய்வது, அதாவது அவர்களோடு நான் ஐக்கியமாக இருப்பது எனக்கு எளிதாக இருக்கும். அவர்களோடு நான் பழகுவேன், அவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடியும், அவர்களுக்குள்ளே சஞ்சரிப்பேன், அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். ஏனெனில் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். நாம் பூமியில பார்க்கும்போது, வேதத்திலும் சரி இந்த பூமியில நடந்த ஊழியங்களிலும் சரி, நாம் பார்க்கும்போது சிலரை பார்க்கும்போது அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இவர்களுக்கு இப்பேற்பட்ட அபிஷேகம் எப்படி கிடைத்தது? தேவனோடு இவ்வளவு சமமாக நடந்தார்களே, தேவனோடு நடந்தார்களே, அவளோடு உலாவினார்களே, அவளோடு சஞ்சரித்தார்களே, கர்த்தரோடு இவ்வளவு அழகாக சஞ்சரித்தார்களே, இவருடைய ரகசியம் தான் என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் வேதத்தில் எங்கும் இதை குறித்து சொல்லப்படாத ஒரு ரகசியம். இவர்கள் அனைவரும் தேவனுடைய தூதர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இவர்கள் எல்லாரும் தேவனுடைய தூதர்கள், தேவனாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள். தேவ தூதர்கள் வேறு, தேவனுடைய தூதர்கள் வேறு. தேவ தூதர்கள் 2 ரெக்கைகள் உள்ளவர்கள் என்று பார்க்க, அவர்கள் இறங்கி வருவார்கள் பரலோகத்திலிருந்து, தேவன் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு தேவனுடைய வேலை முடித்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சரீரமாக சபை, ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு வந்த பின்பு அந்த ஸ்திரீயை தொடாத பரிசுத்தமாய் வாழ்ந்த வாலிபர்களை கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் வைத்துக் கொள்ளாமல் ஏற்ற காலத்திலே அவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற தேசத்திலே, இந்த பூமியில ஏதோ ஒரு இடத்துல அவர்களை பூமிக்கு அனுப்பி தேவனுடைய தூதர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அனுப்பி தம்முடைய ராஜ்யத்தை வல்லமையாய் ஸ்தாபித்தார். அதனால்தான் இவர்களுக்குள்ள இவ்வளவு விசேஷித்த வல்லமை இருந்தது. இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தினார்கள். பூமியில் உள்ள எதையும் அவர்கள் ஆசிக்கவில்லை, எதையும் விரும்பவில்லை, இச்சிக்கவில்லை. ஏனெனில் இவர் பரலோகத்திலே தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், தேவ மகிமையில இருந்தவர்கள். பூமிக்கு வந்து சாதாரண மனிதர்களாக, நம்மை போல பாடுள்ள மனிதர்களாக பிறந்து, இந்த பூமியில பாவ வயிற்றிலே பிறந்து வாலிபர்களாக வாழ்ந்து, கர்த்தர் அவர்களுக்கு முன் ஜென்மத்திலே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்ததினால அநேக தூதர்களுக்கு பூமியில திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்து, பிள்ளைகளையும் கொடுத்து இந்த பூமியில அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக வாழ்ந்த தூதர்கள் அநேகர் உண்டு. கர்த்தர் ஒரு நாட்டில் இதெல்லாம் வெளிப்படுத்த போகிறார். இந்த கடைசி கால எழுப்புதல் எப்படி வரப்போகிறது? ஆதாம் எழுந்து போன அந்த மகிமையை பூமியிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறார்? ஆதாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது செய்ய முடியாமல் போனதினாலே பூமியிலே வாலிபர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்தமாய் அவர்கள் வாழ்ந்து பரலோகம் வரும்படியாக அவர்களுக்கு வரத்தை கொடுத்து, ஸ்திரீயை தொடாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த அவர்கள் பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த பின்பு அவர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து பூமியில அனுப்பி, ஆதாம் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டுமோ அந்த ஊழியத்தை இந்த தேவனுடைய தூதர்கள் மூலமாக செய்து அவர்களோடு கர்த்தரே வந்து இறங்கி வந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! இதுதான் பெரிய ரகசியம்.
கர்த்தரே அவர்களோடு இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். தேவனுடைய தூதர்கள் ஊழியம் என்பது இயேசு கிறிஸ்துவை நடத்துகிற ஊழியம். இந்த ஊழியத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர்களோடு இருந்து ஊழியத்தை நடத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். அப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டதுதான் இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் கூட. யோவான் ஸ்நானன் எலியாவின் மறுஜென்மம். அவன் இப்படியாக மறுஜென்மம் பெற்ற அநேக தூதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படியாக இதனாலும் கூட கர்த்தர் மறுஜென்மம் பெற்று ஊழியம் செய்த பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மறுஜென்மத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். இங்க நாம் வாசிக்கிறோம் தீர்த்தெழுதின நிருபத்திலே, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குவதனாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் 3 விதத்திலே ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். முதலாவது, நாம் ரட்சிக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவர் நமக்கு செலுத்தின பலியினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு சொந்தம். ஆனால் அதே நேரத்திலே இரண்டாவதாக நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். மகிமை மேல் மகிமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த மகிமை வேறு, புதிய ஏற்பாடு காலத்தில் இருந்த மகிமை வேறு, இந்த கடைசி கால எழுப்புதல் வரப்போற மகிமை வேறு. பாவிகளாக இருந்தவர்களை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றினார். இப்போது நீதிமான்களாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய தூதர்களாக மாற்றப் போகிறார். இதுதான் கடைசி கால எழுப்புதல். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த பெரிய ரகசியம் என்னவெனில், ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சீஷர்களோடு ஆண்டவர் பேசும்போது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை விட்டு பிரிந்து போகும் நேரம் சிலுவையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார். அவர் தம்முடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நிறைவேற்றி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற ஆட்டுக்குட்டியாக, தெய்வ ஆட்டுக்குட்டியாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் முழுக்க வேண்டிய ஒரு முழுக்க ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னார். 12ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். லூக்கா 12:49 சொல்கிறது. பூமியின் மேல் அக்கினியை போல வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஆண்டவர் இங்கு ஒரு மறுஜென்ம முழுக்கை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. நான் பூமியில எதற்காக வந்திருக்கிறேனோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி மறுபடியும் நான் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் மறுஜென்மத்தை குறித்து பேசினார். இது பூமியிலே நிறைவேறியது. ஆண்டவர் சிலுவையிலே ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்தார். அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் ரத்தத்தை சிந்தினார், மரணம் அடைந்தார், மறுபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மறுரூபம் அடைந்த மலையிலே இதைதான் வெளிப்படுத்தினார். மறுரூபமானது காண்பித்தது காரணமே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அந்த 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கு சீஷர்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்ல வேண்டாம், நான் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் மறுஜென்ம ரகசியம், இயேசு கிறிஸ்துவின் மறுஜென்ம ரகசியம் உண்டு. யோவான் ஸ்நானனுடைய மறுஜென்ம ரகசியத்தை பார்த்தோம். எலியாதான் மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து யோவான் ஸ்நானனாக வந்தான். மறுஜென்மம் பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நடந்தது மாத்திரமல்ல, பூமியிலே ஆண்டவர் எப்போது ஊழியத்தை துவங்கினாரோ, அதாவது கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை ஆதியிலிருந்து இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மறுஜென்ம ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மறுஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆதியாமத்திலிருந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மனுஷன் பாவம் செய்த பின்பு மனுஷனோடு உலாவும்படியாக, மனுஷனோடு சஞ்சரிக்கும்படியாக தேவன் தமக்கென்று தம்முடைய தூதர்களை, தேவனுடைய தூதர்களை பூமியிலே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதாம் எழுந்து போன அந்த பயங்கரமான மகிமையை மறுபடியும் பூமியிலே தம்முடைய வாலிபர்களுக்கு கொடுத்து, பூமியிலே தம்முடைய வாலிபர்களை தேவனுடைய தூதர்களாய் அனுப்பி அவர்களோடு கர்த்தர் உலாவினார், சஞ்சரித்தார், அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார், அவர்களோடு ஊழியம் செய்தார். அவர்கள் தான் தேவனுடைய தூதர்கள். இந்த தேவனுடைய தூதர்களை குறித்து நாம் பார்த்தோம். இவர்கள் எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் சாட்சி சொல்லுகிறது. அங்கு மறுரூப மலையிலே சீஷர்கள் 3 பேரோடு போகிறார், முக்கியமான சீஷர்களோடு போகிறார். அங்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் எப்பொழுதும் கர்த்தர் ஊழியத்தில் எங்கு பார்த்தாலும் அவர்களோடு இருக்கிறவர்கள், அவரோடு நடக்கிறவர்கள், அவரோடு சஞ்சரித்தவர்கள். அவர்கள் அந்த மறுரூப மலையிலே பார்க்கும்போது மோசேயும் எலியாவும் வந்து அங்கு ஆண்டவரோடு பேசுகிறார். கர்த்தரும் மறுரூபமாகிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிவிட்டார். அப்போது அந்த பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே, இங்கு இருப்பது நல்லது, நாங்கள் உமக்கு ஒரு கூடாரம் போடுகிறோம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுகிறோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுகிறோம் என்றார். அங்கு ஆண்டவருக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லப்பட்டது என்ன? மோசேக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லப்பட்டது பொருள் என்ன? எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லப்பட்டதன் பொருள் என்ன? இது எல்லாமே ஒரு பெரிய ரகசியம். அதுதான் அந்த கூடாரம் தான் மறுஜென்மம் என்ற கூடாரம். ஹல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுவார், இந்த பூமிக்குரிய கூடாரம் என்னை விட்டு ஒழிந்து போனாலும் அழிந்து போனாலும் நித்திய கூடாரம் உண்டு என்று சொல்கிறார். இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நான் தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய கூடாரத்தை அவர்கள் வேண்டினார். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு பூமிக்குரிய கூடாரம் போடப்பட வேண்டும். இந்த மகிமையின் கூடாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நீ பூமிக்குரிய கூடாரம் போட வேண்டும். மோசேக்கு ஒரு பூமிக்குரிய கூடாரம் போட வேண்டும், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது எலியாவுக்கு கூடாரம் போட்டதை குறித்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு கூடாரம் போட்டாச்சுப்பா. எலியா மறுபடி வந்து பிறந்தான். யோவான் சாணனாக பூமியில ஒரு மறுரூப கூடாரம் போடப்பட்டது. மறுஜென்ம காலத்திலே அவன் வந்து பூமியில ஊழியம் செய்தான் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படியாக மறுஜென்மம் என்பதை கர்த்தர் வேதத்தில் அநேக இடங்களிலே வெளிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார். இந்த நாளும் கூட நாம் பார்க்கிற இந்த காரியம் அங்கு பேதுரு செபித்தது போல, வேண்டிக் கொண்டது போல, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் மறுபடியும் இந்த பூமியில போடப்பட வேண்டும் என்று வேண்டினான். ஹல்லேலூயா. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளும் கூட நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஆண்டவர் முழுக வேண்டிய ஸ்தானத்தை எதை குறித்து சொல்லுகிறார்? சிலுவையிலே தாம் ஒப்பு கொடுக்க போறதையும் அவர் பலியாக போகிறதையும் குறித்து நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவரை என்னால் அக்கினி போட முடியாது. இந்த பூமியில அக்கினி இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய வேண்டும். ரட்சிப்பின் எழுப்புதல் உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என்ற அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னால் இப்போது முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் வரை நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்த பின்பு வரை கூட இந்த காரியம் நிறைவேற்றப்படவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமி மேல் அக்கினி போடப்படவில்லை. கர்த்தருடைய அக்கினி எப்போது போடப்பட்டது? ஆண்டவர் சொன்ன வசனத்தை நன்றி நான் தியானிக்கும் போது பூமியில அக்கினி போட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் அக்கினி போட முடியும். இயேசுதான் அக்கினி போட முடியும். அவர் தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் தான் நமக்காக கிருபாதார பலியானார். அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து மறுஜென்மம் முழுக்கினாலே மீட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்த்தது போல தீர்த்த புத்தகத்தில் தீர்த்த நிருபத்தில் வாசித்தது போல நாம் பார்க்கிறோம். தீர்த்த நிருபத்தில் வாசித்தோம், நாம் செய்த நீதி நிமித்தம் அவரது ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குவதனாலே. ஹல்லேலூயா. இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? நான் போடுவேன் அக்கினி என்று சொன்னார். எப்படிதான் போட முடியும்? ஆண்டவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். மறுபடியும் உயிர்த்து எழுந்தார், பரலோகத்துக்கு எழுந்து போனார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவருடைய மறுஜென்மத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். எப்படி வருவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. தேவன் மனிதனாக தானே வந்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஒரு மனிதன் தான் சொன்னாரு. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் மத்தியவஸ்தராக நான் இருக்கிறேன் சொன்னேன். அப்படியானால் இவர் எப்படி பூமிக்கு மறுபடியும் வர முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஒரு வாலிப மகள், எங்கள் சபையில் நடந்த ஒரு சாட்சி. வாலிப மகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து பரலோகத்துக்கு சென்ற போது ஆண்டவர் சொன்னாராம், மகளே, பூமியிலே நடக்கிற என்னுடைய ராஜ்யத்தில் இப்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமாண்டவரே, நானே தான் ஆவியானவராக இருந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் சொன்னாராம், யார் எதை சொன்னால் நம்ப வேண்டும். ஆவியானவர் நான் தான், நானே இயேசு கிறிஸ்து, நானே பிதாவாகிய தேவன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முழுவதும் நான் பிதாவாக இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறேன், பிதாவின் ஆவியானவராக இருக்கிறேன் என்பதை திட்டமும் தெளிவுமாய் நான் பேசியிருக்கிறேன், எடுத்து வாசித்து தியானித்து பார் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதுக்கு முன்பாக இப்படி ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த மகளோடு விளையாட்டுத்தனமாக ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினாராம். என்ன விளையாடினார் என்றால், இயேசுவே, என்னுடைய அங்கிள், பாஸ்டர் அங்கிள் இதுமாதிரி சொல்றாங்களே, பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் யார் என்று இந்த மகள் கேட்டிருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு தெரியாமல் யார் பூமியிலே ஒரு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன்? எனக்கு தெரியாமல் யார் இருக்கிறாங்க? எனக்கே தெரியாம ஒரு தேவன் யாருக்கு? புதுசா இருக்க இந்த கேள்வி, யார் ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதில்லையே என்று ஆண்டவர் விளையாட்டாக அந்த மகளோடு பேசினார். இல்ல ஆண்டவர் பைபிள் இருக்கிறதானே எங்க அங்கிள் சொன்னாரு அப்படின்னு சொல்றப்போ, அப்போது ஆண்டவர் சொன்னார், உண்மைதான், மெய்தான், இயேசு கிறிஸ்துவும் நான் தான், பரிசுத்த ஆவியானவரும் நான் தான், பிதாவாகிய தேவனும் நான் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, பரலோகத்திலே சாட்சிகள் மூவர், பிதா, குமாரன், பரிசுத்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார் என்று இருக்கிற வசனத்தை கர்த்தர் சொல்லி, நாங்கள் 3 பேரும் ஒன்றாக தான் இருக்கிறோம். இப்போது பூமியில பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்துவாகிய நானே ஊழியம் செய்கிறேன். ஆனால் ஆவியானவராக நான் தான் ஊழியம் செய்கிறேன் என்பதை அறியாமல் அநேக சபைகள் என்னை வெளியே வைத்து விட்டு இயேசுவே இயேசுவே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வாலிப மகளுக்கு சொன்னதாக கர்த்தர் அந்த மகள் மூலமாய் சொன்னதை சபையில சாட்சியாக சொன்னார். ஹல்லேலூயா. அநேக சபைகள்ல என்னை வெளியே வைத்து விட்டிருக்கிறார்கள். ஆவியானவராக நான் இயேசு கிறிஸ்துவாக பூமியில வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவராக இருக்கிறது என்னுடைய மறுஜென்மம். நான் மறுஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்தேன். அப்போஸ்தலர் காரியம் 2வது அத்தியாயத்திலே பெந்தெகோஸ்தே நாளிலே நான் திரும்பி வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கிறோம், திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்கு திரும்பி வருவேன் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். எப்போது நிறைவேறியது? ஆண்டவருடைய அக்கினி எப்போது போடப்பட்டது? இயேசு கிறிஸ்து எப்போது அக்கினி போட்டார்? பரிசுத்த ஆவியானவராக மறுஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே அவர் ஒருமனப்பட்டு கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அக்கினியாக ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து தான் அக்கினி போட்டார். எப்படி போட்டார்? இப்போது எப்படி எலியா வந்து மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து யோவான் ஸ்நானம் வந்தாலும் அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவராக திரும்பி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பரிசுத்த ஆவியானவராக திரும்பி வந்து பூமி மேல் அக்கினியை போட்டார். அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். லூக்கா 12:49 நிறைவேற்றப்பட்டது. பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்தார். இதை குறித்து இன்னும் மேற்கொண்டு நாம் வசனங்களை பார்க்கும் போது 14:26 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார்கள். அங்கு நன்றாக வேதத்திலே வாசிக்கும் போது அழுத்தி சொல்கிறார், என் நாமத்தினாலே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். அந்த என் நாமத்தினாலே என்று சொல்லுகிற அர்த்தம் என்ன என்று ஆண்டவர் கேட்டார். ஆவியானவர் யார்? என் நாமத்தினால் அனுப்பப்பட்டார். அதனால்தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று வேற சொல்லுகிறது. ரோமர் 8 கிறிஸ்துவின் ஆவியானவர், அவருடைய கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்று வேற சொல்லுகிறது. என் நாமத்தினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவராக இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவே மறுஜென்மம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. இப்படியாக மறுஜென்ம காரியங்கள் பூமியிலே ஆதியாகமம் முதல் தேவன், கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மறுபடியும் ஆவியானவர், மறுபடியும் தூதர்கள், இப்படி அநேக முறை கர்த்தர் மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த புஸ்தகத்தின் ரகசியம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய தூதர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக அப்போஸ்தலர் 2:17-18 நிறைவேற்றும்படியாக மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இந்த புதிய அபிஷேகம், தேவனுடைய தூதர்கள் அபிஷேகம் பூமியில ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட போகிறது. இதன் மூலமாக ஆண்டவருடைய வருகையில எல்லோரும் மறுரூபமாக போகிறோம். தேவனுடைய தூதர்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக தேவன் மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுக்க போகிறார். ஒரு சாதாரண மனுஷனாக நாம் மறுரூபமாக போவதில்லை. தேவனுடைய தூதர்களாய் மாறி தேவனுடைய தூதர்களுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய தூதர்கள் எப்படி ஊழியம் செய்தார்களோ பூமியில அதுபோல ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து பூமியில எழுப்புதலை கொண்டு வந்து அவருடைய வருகை நிறைவேற்றப்பட போகிறது. அனைவரும் மறுரூபத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எப்படி மறுரூப மலையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்களோ, அந்த மோசேயும் எலியாவும் எப்படி சந்தித்தார்களோ அதே போல நாம் கூட இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். அதற்கு வேண்டிய அபிஷேகம் தான் இந்த கடைசி கால அபிஷேகம். தேவனை சந்திக்கும்படியான அபிஷேகம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று வேலை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி சந்திக்க முடியும்? இந்த சரீரத்தோடு நாம் சந்திக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபையை நான் மறுரூபமாக்க போகிறேன், மறுஜென்ம முழுக்கினாலே நிரப்ப போகிறேன். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் இந்த தேவனுடைய தூதர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் சபைக்கு வெளிப்படுத்துகிறேன். எத்தனையோ வருடங்கள் மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம், தேவனுடைய தூதர்கள் வந்து பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த ரகசியம், பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதர்கள் வந்துதான் தேவனுடைய முக்கியமான திட்டங்களை பூமியில நிறைவேற்றினார்கள் என்ற தேவனுடைய ரகசியம், அந்த தேவனுடைய தூதர்கள் கையில கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியமான வேலைகளை அவர்கள் தேவனுடைய தூதர்களாய் இருந்தபடினால் பிசாசு எந்த பக்கத்திலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் வெட்கப்பட்டு போனது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் முக்கியமான காரியங்களை, முக்கியமான திட்டங்களை, தேவனுடைய தரிசனங்களை பூமியில தேவனுடைய தூதர்கள் தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக ரகசியங்கள் தேவனுடைய தூதர்களை குறித்தது. வல்லமையாக பிரகாசித்த வேதத்திலே இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய தூதர்களாய் இருந்து பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். இங்கு கூட நாம் பார்க்கிறோம், மறுரூப மலையிலே தேவனோடு சகவாசம் செய்தவர்கள், தேவனோடு சஞ்சரித்தவர்கள், தேவனோடு ஐக்கியமாய் இருந்தவர்கள், அவரோடு பேசினவர்கள் யார் என்று பார்த்தோம். மோசே, எலியா, இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். பூமிக்கு இறங்கி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர், தேவனுடைய முக்கியமான திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றினவர்கள். இப்படி தேவனுடைய தூதர்கள் மூலமாக பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண பூமியில பிறந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் இப்படி வல்லமையாக பயன்படுத்த முடியாத காரணம் என்னவெனில், இவர்கள் தேவனுடைய மகிமையை முழுவதும் பார்க்காததுனால. பரலோகத்திலே தம்முடைய தூதர்களை, தேவனுடைய தூதர்களை, அதாவது வாலிபர்களாய் இருந்து பரலோகத்துக்கு வந்த மனுஷர்களை தேவன் மறுபடியும் பூமிக்கு அனுப்பி தேவனுடைய தூதர்களாக பூமியிலே சாதாரண மனிதர்களாக அனுப்பி இந்த பூமியில தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் பரலோகத்துக்கு சென்று பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரை சகலத்தை உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னாரே, அவர் வேறு யாரும் அல்ல, அந்த தேற்றரவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய மறுரூபத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆவியானவராக வந்து இந்த கடைசி காலத்துல பூமிக்கு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில ஒருவர் பிறக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு சரீரம் வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் எங்கு வந்து பிறந்தார்? எந்த சரீரத்தில் வந்து பிறந்தார்?
சபையையே தம்முடைய சரீரமாக மாற்றிக் கொண்டார். ஹல்லேலூயா. சரீரமாகிய சபை என்று வேதம் சொல்லுகிறது. சரீரமாகிய சபையை தம்முடைய ஆலயமாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாற்றிக்கொண்டு இந்த பூமியிலே ஆண்டவர் மறுஜென்மம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக பூமியிலே இன்று எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் செய்ய போகிற பயங்கரமான ஒரு காரியம் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 10:6 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு தீர்க்கதரிசிகள் சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அல்லேலூயா. இது ஒரு தேவ ரகசியம் நிறைவேறப் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபித்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தருமையான நாளும் கொலகத்தாவே, நீர் என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் மத்தியில் அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தினேன். பூமியிலே ஒருவருக்கும் தெரியாத பெரிய பெரிய ரகசியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராக மறுஜென்மம் எடுத்திருக்கிறேன். பேதுரு ஆண்டவரே மருவ மலையிலே வேண்டிக் கொண்டானப்பா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு ஒரு கூடாரம் மறுபடியும் போட வேண்டும் என்று வேண்டினார். ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம் இந்த பூமியில போடப்பட்டது. சபையாகிய சரீரத்தை ஒரு கூடாரமாக தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவராக நீர் இறங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே உமது சரீரமாகிய சபை இயேசுவே உம்முடைய சரீரம். ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவர். நீர் இந்த சரீரத்திலே சபையாகிய சரீரத்திலே இருந்து கொண்டு பூமியிலே கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிறீரப்பா. உமது ரகசியங்களாம் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவனுடைய தூதர்களாய் மாற்றும்படியாக அந்த தூதர்களுடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக நீர் நடத்தித்துக் கொண்டிருக்கிற பெரிய பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுத்தின சத்தியங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்திலும் நாட்டப்பட்டு ஆண்டவரே அது 30, 60, 100 ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா பெருக வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உமது கடைசி கால எழுப்பது உண்டாக வேண்டும். ஆசீர்வதியும். இந்த செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி எழுப்புதலை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஒரு நாட்டிலே வாலிபர் எல்லாம் உமக்காக எழும்புவார்களாக, ஒரு கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருவார்களாக. ஆண்டவரே எப்படி தேவனுடைய தூதர்கள் வந்து பூமியிலே ஆண்டவரே சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள், அதுபோல ஆண்டவரே உம்முடைய கடைசி கால எழுப்புதலை வாலிபர்கள் எழும்பி உமக்காக வாலிபர்கள் பிரகாசிப்பார்களாக. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவீராக. மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. Amen. Thank you Lord. నీ కట్టులు తెంచబడతాయి. యేసయ్యా, సరే యేసయ్యా. థాంక్ యూ యేసయ్యా. ఓరా పాపా. ఫైర్. ఆమేన్. ఆమేన్. పాలూరులో ఉన్న ప్రతి కుటుంబము యేసయ్య సంఘానికి వస్తుంది. థ్యాంక్ యూ లార్డ్. చప్పట్లు కొట్టి దేవుని మహిమపరచండి అందరూ గట్టిగా. ప్రతి కుటుంబము పాలూరులో ఉన్న కుటుంబములంతా రాబోతుంది. దేవుడు తీసుకుని వస్తున్నారు. థ్యాంక్ యూ జీసస్. యేసు మహారాజు పట్టణంలో ఉద్యమం ఆగదు. ఆమేన్. థాంక్ యూ లార్డ్. ఉద్యమం రివైవల్. అనేకులకు తెలియపరచబోతుంది. ఆమేన్. థ్యాంక్ యూ లార్డ్. లోకమంతా తెలియపరచండి ప్రభువా. పెద్ద పెద్ద నాయకులు రాబోతున్నారు. చప్పట్లు కొట్టండి గట్టిగా.